اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، النعمان بن بشير رضي الله تعالى عنه أنه قال: إن أباه أتى به رسول الله صلى الله عليه وسلم فقال: إني نحلت ابني هذا غلام كان لي. فقال رسول الله صلى الله عليه وسلم: أكل والدك نحلته مثل هذا؟ فقال: لا. فقال رسول الله صلى الله عليه وسلم: فارجعه. أو قال النبي صلى الله عليه وسلم: صدق رسول الله الكريم. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று இரண்டு விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பளிப்புகளில் ஒன்று, தன் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய அன்பளிப்புகளில் பாரபட்சம் பார்க்காமல் இருப்பது. இரண்டாவது, ஆயுள் நாள் முழுவதும் அன்பளிப்பாக வழங்கக்கூடிய இரண்டு விஷயங்கள். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது: நான் சிறுவனாக இருந்தபோது என்னை என் தந்தை பஷீர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து சென்று, நான் என்னுடைய இந்த மகனுக்கு என்னிடம் இருந்த ஒரு அடிமையை அன்பளிப்பாக வழங்கியுள்ளேன் என்று சொன்னார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் இதை போன்ற அன்பளிப்பு வழங்கியுள்ளீர்களா என்று கேட்டார்கள். என் தந்தை இல்லை என்று பதிலளித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறாயின் அதை உங்கள் அன்பளிப்பை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. ஒருவர் தனக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அனைவர்களுக்கும் சமமான முறைகளில் தான் அன்பளிப்பாக இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருக்கட்டும் கொடுக்கக்கூடிய சமயங்களில் அதை நாம் பாரபட்சம் பார்த்து, இந்த பையன் என் செல்ல பிள்ளை, இந்த பிள்ளைக்கு தான் நான் கொடுப்பேன், மூத்த மானுக்கு கொடுங்க, இதை கடைக்குட்டிக்கு நல்லா அதிகமா கொடுத்துருங்க, இப்படின்னு கூடிய ஒரு வழக்கங்கள் நம்ம இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வழக்கங்கள் என்பது கூடாது என்பதுதான் இந்த ஹதீஸ் வலியுறுத்துகின்றது. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரிதான் பார்க்க வேண்டும். அன்பளிப்புகள் கொடுக்கக்கூடிய சமயங்களாக இருக்கட்டும், சொத்துக்கள் பிரித்து கொடுக்கக்கூடிய சமயங்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ஒன்று போன்றுதான் கொடுக்க வேண்டும். பாரபட்சங்கள் என்பது பார்க்க கூடாது. அதிலும் இது விளக்கம் கொடுக்கும்படி சொல்கின்றார்கள். இந்த அன்பளிப்பு விஷயங்களில் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று கூட பாகுபாடு பார்க்க கூடாதான். ஆம்பளை பிள்ளைக்கு எப்படி கொடுக்கணுமோ அதே போலதான் பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்துட்டு போடணும். நீ பொம்பளை பிள்ளை அடுத்தவங்க வீட்டுக்கு போற பிள்ளை, உனக்கெல்லாம் இருக்கு இவ்வளவு, இதை கொஞ்சமா வச்சுக்க, அவன் ஆம்பளை பையன் அப்படின்னு இந்த பாகுபாடு கூட பார்க்க கூடாது அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே சமயத்துல ஒரு மனிதன் அன்பளிப்புகள் செய்யக்கூடியது ஆயுள் நாள் முழுவதும் அன்பளிப்பாக கொடுப்பதாக இவன் கொடுக்கின்றான் என்றால், இந்த அன்பளிப்புகள் எதுவரை கூடும், எப்படி கூடும் என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆயுள் கால அன்பளிப்பு என்பது 3 வகைப்படுத்தி சொல்கின்றார்கள். ஒன்றாவது, உதாரணத்திற்கு ஒரு வீடு இருக்கு, அந்த மனிதனுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறாரு. எப்படி சொல்லி கொடுக்கிறாரு? உன்னுடைய ஆயுள் காலம் முழுக்க உனக்கு அன்பளிப்பாகும் என்பதாக சொல்லி ஒரு மனிதன் கொடுக்கிறாரு. கொடுத்த அந்த வாழ்வு பெற்றவர் இருக்கும் வரை
தமது வீட்டை மற்றவர்கள் கொடுத்த உடனே அவர் இருக்கிற வரை என்ன செய்யலாம், இறந்து போற வரையும் அவர் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். சரி, இவர் இறந்துட்டாரு, இறந்ததுக்கு பின்னால் வாரிசுகளுக்கு இவர் ஒன்றும் சொல்லல. வாரிசுகளும் அவர்களும் அணிவித்துக் கொள்ளலாம். அவர்களும் இல்லை என்றால் இது நேரம் எங்க போயிடும், பைத்துல் மாலுக்கு போயிடும், பொது ஸ்தாபனத்திற்கு போயிடும். திரும்ப இவர் பெற்றுக் கொள்ளக் கூடாது. அதே சமயத்துல இரண்டாவது முறை ஒருவர் அன்பளிப்பாக கொடுத்தாரு. எப்படி சொல்லி கொடுக்கிறாரு, உனக்கும் சரி, நீ உன்னுடைய குடும்பத்துக்கு நீ வச்சுக்கப்பா, ஆயுள் முழுவதும் நீ வச்சுக்க, யூஸ் பண்ணிக்க இந்த வீடு அப்படின்னா விற்க முடியாது. எதுவரை இவர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கடைசி வரை யூஸ் பண்ணலாம். இவருடைய வாரிசு யூஸ் பண்ணலாம், வாரிசுடைய வாரிசுகள் அவருடைய இது யூஸ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கலாம். ஒழிஞ்சு இதை விற்கிறதோ அல்லது மீண்டும் இவரை பெற்றுக் கொள்வதோ என்பது முடியாது. அது பயன்படுத்திக் கொள்ளலாம். மூன்றாவது முறையாக இருக்கக்கூடியது, இவர் கொடுக்குகின்றார், நீ இருக்கிற வரை நான் உனக்கு கொடுக்கிறேன், வாழ்ந்துக்க. உன்னுடைய மௌத்துக்கு பின்னாடி ஏன் என்கிட்ட நான் இருந்தேன்னா நான் 1000 நான் எடுத்துக்குவேன், இல்ல என்னுடைய வாரிசுகள் பெற்றுக்குவாங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. இப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய சமயங்கள்ல என்ன ஆயிடும்னா, இவர் யாருக்காக வேண்டி கொடுத்தாரோ அவருடைய வாழ்நாள் காலம் முழுவதும், ஹயாத் காலம் முழுவதும் விவேகித்துக் கொள்ளலாம். இறந்ததற்கு பின்னால் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு போய் சேர்ந்துடும். யார அல்லது அவர் இருக்கிறாரோ, கொடுத்த நபர் இருக்கிறாரோ, அல்லது கொடுத்த நபருடைய வாரிசுகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு போய் சேர்ந்து விடும் என்பதாக சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இது உமக்கும் உம்முடைய சந்ததியினருக்கும் உரியது என ஆயுள் கால அன்பளிப்பாக வழங்கப்பட்ட ஒரு பொருள். எவருக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டதோ அவருக்கே உரியதாகும். அவரது ஆயுள் காலத்திற்கு பின் வணங்கியவரிடம் அது திரும்ப போய் சேராது. ஏனெனில் அன்பளிப்பு வழங்கப்பட்டவரின் வாரிசுகளுக்கு போய் சேரும் வகையிலேயே அவர் நன்கொடை வழங்கியுள்ளார். யாருக்கு வழங்கியிருக்காரோ அவருடைய வாரிசுகளுக்கு போய் சேர்றாப்புல அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால அவருக்கே தான் போகும், திரும்ப ரிட்டர்ன் இவருக்கு யூட்டன் அடிச்சு வராது என்பதைத்தான் அவர் நன்கொடையாக வழங்கியுள்ளார் என்பதாக இதை ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எதை நாம் படித்தோமோ, எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.